வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மரவள்ளி கிழங்கை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாம் சீவி வச்சுருக்கிற இந்த மரவள்ளி கிழங்கை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்திக்கலாம். நாம் சீவி வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கை நல்லா கொதிக்கிற எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் பொரிச்சு எடுங்க மக்களே. மரவள்ளி கிழங்கை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு காரம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.